தொகுதிக்கு ஷூட்டிங்க்கு வந்த 2 கட்சிக்காரர்களும் என்னென்னமோ புலம்பிக் கொண்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன. அதையும் பார்த்தேன். இப்பொழுதுதான் பிரச்சாரம் முடிந்தது. அதனால் சில விளக்கங்களை அவர்களுக்கு கொடுப்போம் என்று நினைத்தேன். அதாவது காங்கிரஸ் கட்சி ஒரு அகில இந்திய கட்சி. கர்நாடகத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வெளியிடப்பட்டது. அதில் காங்கிரஸ் கட்சி 5 கேரண்டிகளை கொடுத்திருந்தது, 5 உத்தரவாதங்கள். அந்த 5 உத்தரவாதங்களுக்கும் திரு சித்தராமையா அவர்களும் திரு டி.கே. சிவகுமார் அவர்களும் கையெழுத்து போட்டு ஊர் ஊராக சென்று காங்கிரஸ் தொண்டர்கள் மக்களிடம் அதை கொடுத்து அவர்கள் பெற்றுக்கொண்டதற்கான ரசீதையும் பெற்று கொண்டு வந்தார்கள். மிகப்பெரிய வெற்றியான திட்டமாக இருந்தது. காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைந்து இந்த 5 திட்டங்களையும் அமல்படுத்தி இருக்கிறோம். இதை போலவே தெலுங்கானாவிலே டிசம்பர் மாதம் நடந்த தேர்தல், இதற்கு முன்பாக அக்டோபர் மாதத்தில் இதை போலவே உத்தரவாதங்களை திரு ரேவந்த் ரெட்டி அவர்களும் திரு விக்ரம் பட்டி அவர்களும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய கையெழுத்திட்ட கேரண்டி கார்டுகளை 6 முக்கியமான வாக்குறுதிகளை எடுத்துக்கொண்டு மக்களிடம் சென்றார்கள். மக்களிடம் எடுத்து காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இதில் 5 முக்கியமான வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறோம். இப்படி கேரண்டி கார்டு என்பதோ அல்லது உத்தரவாத அட்டை என்பதோ மக்களிடம் சென்று தேர்தல் வாக்குறுதிகளை சொல்வதாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. அதை போலவே இப்பொழுது தேசிய அளவிலே காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் கட்சி என்ன சொன்னிச்சோ அதே இதை கேரண்டி கார்டாக இஷ்யூ பண்ணி, தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னமோ அதே இதை திரு ராகுல் காந்தி அவர்களுடைய கையெழுத்தோடையும் திரு கர்கே சார் அவர்களுடைய கையெழுத்தோடையும் இந்த கேரண்டி கார்டை இஷ்யூ பண்ணியிருக்கோம். இதில் 2 முக்கியமான இஷ்யூவை பேசியிருக்கோம், விஷயங்களை பற்றி. மகாலட்சுமி திட்டத்தை பற்றி சொல்லியிருக்கோம். மகாலட்சுமி திட்டம்னா என்ன? இந்தியாவில் இருக்கின்ற ஏழை குடும்ப தலைவிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு கொடுக்கறதுன்னு காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கு. இதை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறோம். காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்கள் கொண்டு சேர்க்கிறாங்க. அவர்களிடம் கொண்டு போய் சேர்த்துட்டு அவர்களுடைய பெயரையும் யாரிடம் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய பெயரையும் அவர்களுடைய தொலைபேசி எண்ணையும் வாங்கிட்டு வராங்க. இது என்ன தவறு? இதில் என்ன தவறு கண்டுபிடிச்சிட்டாங்க? மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு நல்லது நடந்துடக்கூடாது, மக்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் இதெல்லாம் இப்படி யோசிக்க முடியும். இதில் இவர்கள் எல்லாம் தோல்வி பயத்தால் இவர்கள் 2 கட்சிகளும், மோடி அவர்களுடைய கட்சியும் மோடியை டேடியாக ஏற்றுக்கொண்ட கட்சியும் பதறுவதை என்னால் பார்க்க முடிகிறது. அந்த கட்சிகளுடைய தலைவர்கள், அந்த கட்சியினுடைய தலைமை எழுதி கொடுத்து நாங்கள் இதை செய்வோம் மக்களுக்கு என்று சொல்ல தைரியம் இருக்கிறதா, தில் இருக்கிறதா? அது பாஜகவாக இருக்கட்டும் அல்லது தேமுதிகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், இவர்களை பொறுத்த மட்டும் பொய்யை சொல்ல வேண்டும். உண்மையாக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த நல்ல விஷயத்தையும் கிடைக்க விடக்கூடாது என்பதிலே தான் இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டிலே மக்களுக்கு நலன் செய்வதும் இந்தியாவில் ஏழ்மையை ஒழிப்பதற்கான கடைசி போராட்டம் இந்த மகாலட்சுமி திட்டம். ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரானால் ஏழை தாய்மார்களுக்கு ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாய் ராகுல் காந்தி அவர்கள் வழங்கியே தீர்வார். விருதுநகர் வாக்காளர் பெருமக்கள் மிகவும் தெளிவானவர்கள். அவர்களை பொறுத்த மட்டிலே இப்படிப்பட்ட போலியான ஷூட்டிங்காக வந்தவர்களை விருதுநகர் மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. நம்மை பொறுத்த மட்டிலே ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராவார். ராகுல் காந்தி அவர்கள் மகாலட்சுமி திட்டத்திலே ஏழை தாய்மார்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் தருவார் என்பது மட்டும் உறுதி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.